சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் போதிய அளவில் சிலிண்டர்கள் கையிருப்பு உள்ளதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அம்மா உணவகங்கள் வழக்கம் போல செயல்படும் எனவும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள், வணிக நிறுவனங்கள் கடும் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கக்கூடிய சூழலில் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. மேலும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அம்மா உணவகங்களில் தட்டுப்பாடின்றி உணவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி தரப்பில் தற்போது ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அம்மா உணவகங்கள் வழக்கம் போல செயல்படும் என்றும் சிலிண்டர்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வினீத் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீத் சரவணன், தற்போது எத்தனை நாட்களுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் கையிருப்பில் இருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது? விவரம். குறிப்பாக அந்த எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் ஹோட்டல்கள், அதே போல டீ கடைகள் தொடர்ந்து வியாபாரம் நடத்துவதில் சிக்கல்கள் நீடிக்கிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் சென்னையில் முக்கியமாக செயல்படக்கூடிய அம்மா உணவகங்கள் ஒட்டுமொத்தமாக 383 அம்மா உணவகங்கள் இருக்கின்றன. இந்த அம்மா உணவகங்களுக்கு மாதந்தோறும் சராசரியாக 2885 சிலிண்டர்கள் தேவைப்படுவதாக மாநகராட்சியுடைய புள்ளி விவரங்கள் இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி அண்மையில் தான் சிலிண்டர்களை கையிருப்பில் வாங்கிக் கொண்டதாக மாநகர தரப்பில் கூறியிருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக 960 சிலிண்டர்கள் கையிருப்பில் உள்ளதாகவும், போதுமான அளவிற்கு சிலிண்டர்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவுகளை சமைப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதே போல மேலும் கூடுதல் சிலிண்டர்களை பெறுவதற்காக எண்ணெய் நிறுவனங்களிடம் தொடர்ந்து பேசி வருகிறோம். ஒருவேளை சென்னையில் ஹோட்டல்கள் மூடப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அம்மா உணவகங்களை நோக்கி பொதுமக்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய வகையில அனைத்து பணிகளையும் மாநகராட்சி மேற்கொண்டு வருவதாகவும் மாநகராட்சியினுடைய தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று கூட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க சென்னையில் உட்பட பல்வேறு இடங்களிலும் செயல்படக்கூடிய அம்மா உணவகங்களை மேலும் முழுவீச்சில் இயங்க வைத்து எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து அம்மா உணவகங்களும் வழக்கம் போல செயல்படும் என்றும் மாநகராட்சி தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. போதுமான அளவில் கையிருப்பில் சிலிண்டர்கள் இருப்பதாகவும், கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலாக இந்த சிலிண்டர்கள் போதுமான அளவிற்கு இருக்கும் என்றும் மாநகர தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தட்டுப்பாடு ஏற்படும் பட்சத்தில் கூடுதலாக எண்ணெய் நிறுவனங்கள், இந்தியன் ஆயில், அதே போல பாரத் பெட்ரோலியம் உட்பட பல்வேறு நிறுவனங்களுடன் நாங்கள் கலந்து ஆலோசித்து வருகிறோம். அவர்களும் போதுமான அளவிற்கு எங்களுக்கு சிலிண்டர்களை விநியோகம் செய்வதில் முழு முயற்சியுடன் இருக்கிறார்கள். எந்த விதமான தடையுமின்றி தொடர்ந்து அம்மா உணவகங்கள் செயல்படும் என்று மாநகர தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு அம்மா உணவகங்கள் ஒரு வரப்பிரசாதம். அதனை கொரோனா காலத்தில் கூட நாம் கண்கூடாக பார்த்தோம். இந்த நேரத்தில் இத்தகைய அறிவிப்பு என்பது சற்று ஆறுதலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினீத் சரவணன்.